உன் கருணையால இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்ப எங்க மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இந்த நிறைஞ்ச மனசோட கேக்குறோம். சகல சௌபாக்கியமும் சந்தோஷமான வாழ்க்கையும் எப்பவும் நீதான் எங்களுக்கு கொடுக்கணும். இந்தாங்க. உங்களை சம்சார செய்வ பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா. சரிங்க, இந்த தெய்வத்தோட கிருபையால நீங்க நன்னா இருப்பேன். செலவு நோட்டு 100 ரூபாய். டேய் வாடா, ராசாத்தி அக்கா கிட்ட போய் நான் சொல்ற மாதிரி சொல்லு. என்ன ரசத்திக்கா ரசத்திக்கா, உங்க அப்பா வந்த வண்டி பள்ளத்துல வந்து அவர் கால் உடைஞ்சு போச்சு. அவரை பண்ண வீட்டுல போட்டிருக்காங்க, போய் பாருங்க. அண்ணா ஒரு கல்லமிட்டாய். என்னடா ஒரு கல்லமிட்டாய்க்கு 100 ரூபாய் நோட்டு நீட்டுற? டேய் இங்க வாடா. என்னண்ணா நீ வீராஜமாயன் தானே? ஏன்டா உங்க அப்பாவே அசலுக்கு போறோம்ட்டு 50 ரூபாய் ஏன் கைமா தாங்கி போறாரு? உனக்கு வேற 100 ரூபாய் வந்து. ஏய் திருநியா? இல்ல. ஏன் 100 ரூபாய்? டெல்லிக்கார் கொடுத்தாரு. டெல்லிக்கார் உனக்கு ஏன் கொடுத்தாரு? ராசாத்தி அக்கா பண்ண வீட்டுக்கு உடனே வர சொல்லி சொன்னதுக்கு. நீங்களா? அப்பா இங்க அடிபட்டு கிடக்கிறதா அந்த பையன் சொன்னானே. ஒரு சின்ன சென்டிமெண்ட் டச் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? உங்க அப்பா அடிபட்டு கிடக்குறான்னு சொன்னதுனால தானே வந்தா? நான் அடிபட்டு கிடக்குறேன்னா வந்திருப்பியா கண்ணு? ஏண்டி டெல்லியில இருந்து உன்னை கூட்டிக்கிட்டு வந்து என்ன குல்மால் பண்றீங்களா? சரிதாண்டி, டெல்லிக்கே குல்ஃபியா? ஏண்டி அவன் தாலிய கொடுத்தாங்கிறதுக்காக தானே நீ அவன மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் பிள்ளைய கொடுத்துட்டு வச்சுக்கா, நீ என்னையவே நினைச்சுக்கிட்டு இருப்பியல்ல? இல்ல ராசாத்தி? மாமா ப்ளீஸ், வேண்டாம் மாமா ப்ளீஸ், கையெடுத்து கும்பிடுறேன். வேண்டாம் மாமா, என்ன விட்டுடுங்க. வேண்டாம். நான் கட்டின தாலியை நீ மதிக்கிறதா இருந்தா இப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உனக்கு ஒரு கலங்க ஏற்பட்டா அதை என்ன தாங்கிக்கவே முடியாது. உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கொலையை நீதான் பண்ணணும், வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்க பையன் பூதலிங்க மருமகனை கொலை பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறோம். என் புள்ளையா? கொலையா?
இருக்காதியா, என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல. அவ கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. விட்டுடுங்க ஐயா, என் புள்ளைய விட்டுடுங்க ஐயா. அவங்க சொல்றது உண்மைதாம்மா. ராதா, ராதா, ஐயோ, ராதா, ராதா. என்னங்க, என்னாச்சு? ராசா கையில விலங்கு மாட்டு கூட்டிட்டு போறாங்க. அட பாவீங்களா, ராசா கையில விலங்கு மாட்டின கை விளங்காம போங்க. அடே, இன்னைக்கு வேணா நீங்க ராசா கையில விலங்கு மாட்டலாம், ஆனா உங்க கையில விலங்கு மாட்ட நாடு ரொம்ப தூரத்துல இல்ல, தெரிஞ்சுக்கங்க. ராசா, என் புள்ளைய விட்டுடுங்கய்யா. ராசா, காமாட்சி, நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் செத்து போன மாப்பிள்ளை எப்படி உயிரோட வரப்போறது இல்லையோ, அதே மாதிரி தூக்கு மலைக்கு போறான் பாரு உன் புள்ள, அவனும் உயிரோட திரும்பி வரப்போறது இல்ல. நீ இப்படியே கடைசி வரைக்கும் கத்தி கத்தி அனாதே சாக வேண்டியதுதான். உன்னை ஏழு ஏக்கருக்கு ஒரு நாய் கிடையாதுல. அங்கதான் போறேன். இனிமே அவங்க அனாதை இல்ல, என்னுடைய அத்தை. என்ன சொன்ன? இல்லங்க, இனிமே நான் பேசிக்கிறேன். எப்ப உங்களை என்னை மதிக்காம போனாலும் இந்த வீட்டு படி ஏறவே கூடாது. போடி, ஏறி நிக்கிற போடி, இந்த படி ஏறவே கூடாது. வந்தே காலை ஒடிச்சு ஒடிச்சு போடி. அவதான் அடுத்த கட்டலாம் பண்ணிட்டு நீயும் போன்னு சொல்லிட்டு பாருங்க, நான் சொன்னதான். இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணீங்க நானே மகளும் தீ குடிச்சிடும், ஜாக்கிரதை. வாடி, நீ வாடி. வாமா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. வாமா. தீர்க்க சுமங்கலியா இருமா. நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற விதி இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு பொண்ணு சுமங்கலிங்கிறதுக்கு அடையாளமே அவ கழுத்துல இருக்கிற தாலியும் கால்ல இருக்கிற மிஞ்சியும் தான். என் மக முறையில்லாம உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் முறைப்படி அவன்தாமா இதை மாட்டி உண்ணும். இப்போ அவன் ஜெயில இருக்கிறதுனால என் மக ஸ்தானத்துல இருந்து நானே இதை மாட்டி விடுறேம்மா. அம்மால கால் வையம்மா. சொல்லுங்க. யோ வக்கீல, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த ராசா பையனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். மக தாலியா இருந்தாலும் பரவாயில்ல, மருமகன் தாங்கணும்ன்றீங்க. டேய், யாரா மக, யாரா மருமக? என்னைக்கு என் வீட்டு வாசல் தாண்டினாலும் அன்னைக்கே மக செத்து போயிட்டான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண எல்லா கேஸும் கூட்ட கஷ்டனா? சுமாரியா, எதிரிகளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட்டதே இல்ல. வக்கீலையா, கொலை செய்யற அளவுக்கு என் பையன் தப்பானவ இல்லைங்க. அவன் நிச்சயமா இந்த கொலை செஞ்சிருக்க மாட்டான். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த கொலை செஞ்சது தான் தான் உங்க பையன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி காப்பாற்ற முடியும்? வக்கீல் சார், கடவுளே நினைச்சாலும் காலத்தை மாத்த முடியாது. ஆனா ஒரு வக்கீல் நினைச்சா வழக்கை எப்படி வேணாலும் மாத்தி போடலாம். நீங்க தான் இந்த கேஸை எப்படியாவது மாத்தி
உள்ள இருக்கிற எங்க ராசாவை வெளியே கொண்டு வரணும். ஆமாங்க, நீங்க தான் இப்படி முயற்சி பண்றோம்மா. நல்லா இருக்கீங்களாமா? நான் நல்லா இருக்கேப்பா. ராசா, இங்க பாரு, நான் கதை எழுதுறவன். எந்த கேரக்டர் என்ன செய்யும்னு எனக்கு நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன், நீ இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்ட. தயவு பண்ணி நீ உண்மையை சொல்லு. அதை விடு. ஆமா, உன் கதை ஒண்ணு ஓகேச்சாம, எப்ப டைரக்டர் ஆப்பற? பேச்ச மாத்தாத ராசா, எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் கிடையாது. இது பாருப்பா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ள. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி ராசாத்தி வேற, அவளுடைய உறவு எல்லாம் உதறி தள்ளிட்டு உன் கூட தான் வாழுவேன்னு நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. நான் சேரும் நினைக்கிறப்போ அவ வந்து சேரல. அவ வந்து சேர்ந்த நேரம் நான் போய் சேர்ந்துடும் போல் இருக்கும். ராசா, அப்படி எல்லாம் பேசாதப்பா. நீ கண்டிப்பா விடுதலை ஆயிடுவே. வக்கீல் கிட்ட நடந்த உண்மையெல்லாம் எனக்காக இல்லைன்னாலும் அவளுக்காகவாவும் சொல்லிடுப்பா. அவளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு அது அவளுக்கே தெரியுமா? இந்த கொலையை செய்த ராஜாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்னமாச்சு? அவர் சீக்கிரம் வந்துருவார்ல. நீ பயப்பட மாதிரி ஒண்ணும் நடக்காதுமா. ராசா கண்டிப்பா விடுதலையாய் வந்துருவா. நீ மனசு போட்டு குழப்பிக்காம அம்மனை வேண்டிட்டு படுத்துக்குமா. இப்படியே பேசாம இருந்தா ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லப்பா. ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது. இப்ப எதுக்குப்பா பூத்துலோட நடத்துறதுக்கு ஆசைப்படுறீங்க? அதுக்காண்டி வருஷம் நடத்துற திருவிழா நடத்தாம இருக்க முடியுமா? தெய்வ குத்தமாயிராதா? உன் பொண்ணு நாள் ஊர் ரெண்டு பட்டு போச்சு. இப்ப ஒன்னே வேணாம்னு ராசா வீட்டுக்கு போயிருச்சு. இப்ப மறுபடியும் பிரச்சனை பண்றா. இங்க பாரு, என் வீட்டு நாயத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க எவனுக்கு யோகியது இல்ல. வீட்டு நாயத்தை ஒண்ணு இங்க நான் ஒண்ணும் பேச வரல. இந்த ஊர் ஒத்துமையா இருக்கணும். இந்த வருஷம் கோயில் திருவிழாவை நடத்தணும். அதுக்கு முடியுமா முடியாதுங்கிறது இப்ப சொல்லு. முடியாதுன்னு தான் வச்சுக்குவேன். இந்த பாருப்பா, அந்த வச்சுக்க நொச்சிக்கங்கிறலாம் வேணாமியா. உண்டா இல்லையா அதை சொல்லு. இல்லையப்பா. இல்லையா? ஏய், இந்த பாரு, அப்ப மரியாதையா தர்மசத்தா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பைசா பாக்கி இல்லாம பொறுப்பு ஒப்படைச்சிட்டு இடத்த காலி பண்ணு. நீ வந்தாலும் வராட்டாலும் இந்த வருஷம் திருவிழா நடக்கணும். நடக்கும். இது எங்க ஆத்தா பட்டாளி மேல சத்தியம். என்னங்க வரமாட்டேன் வரமாட்டேன் நான் கேட்கறல. கூட்டி வந்து அதிகப்படுத்துறாங்க. ஏன் உன்னை நான் வச்சுக்கிறேன். நானு பாப்போம்டா, பாப்போம் பாப்போம். தாயே பகவதி, நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நாட்டாம உத்தரவுப்படி வர செவ்வாய்க்கிழமை அம்மன் பூத்திருவிழாவுக்கு நாள் வச்சாச்சுங்கிற எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அம்மா தாயே கருமாரி, நடந்தது எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டா இருக்க. உனக்கு தெரியாது எதுவும் இல்ல. எந்த தப்பையும் நான் தெரிஞ்சு செய்யல. உன் சந்நிதியில நடக்க போற பூ திருவிழாவில எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இன்னையில இருந்து 2 நாளைக்கு அன்ன ஆகாரம் இல்லாம பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்து தீ மிதிச்சு வர. எந்த தவறும் செய்யாம எனக்காக ஜெயில இருக்க என் புருஷனை நீ எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தீன்னா நான் அந்த தீயில இருந்து வெளியே வருவேன். என் புருஷனை நீ என்கிட்ட சேர்க்கலனா அதே தீயில விழுந்து நான் உன்கிட்ட வந்து சேர்ந்துருவேன். என்னம்மா பாக்குற? என் மகன் உனக்காக நெஞ்சு சேலை. நீ அதை கட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அது நடக்கவே இல்லை. அத்தை, அவர் நினைச்சது நிச்சயம் நடக்கும். அவர் இருக்கும்போது நான் இதை கட்டிக்கல. நான் இதை கட்டிக்கும் போது நிச்சயம் அவர் என் கூட இருப்பாரு. பத்திரத்தை எடுத்தன்னைக்கு அவனை கொண்டு இருப்பேன். ஊர் மக்களுக்கு பயந்து சும்மா விட்டுட்டேன். அந்த ராசாவுக்கு தூக்கு தண்ணி கிடைச்சா அப்படியே விட்டு போட்டு. ஒருவேளை அவன் விடுதலை ஆயிட்டான்னா அவன் புலந்தான் இந்த ஊருக்குள்ள வரணும். அது மட்டும் இல்ல, பூ திருவிழா முடிஞ்ச உடனே பொதுமக்கள் சாப்பிடுற பொங்க சோத்துல விஷத்தை வச்சிரு. என்ன மதிக்காத ஊரு பயலுக
ஒருத்தங்களோட உயிரோட இருக்க கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, அத நான் பாத்துக்கிறேன். கனல், அவனை நான் இது என்னோட மான பிரச்சனை. இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, கவலையே படாது. ஆமா, அதோ கிளம்பு கிளம்பு. ஐயா எங்க? தோட்டத்து பக்கம் போயிருக்காருமா. போற போக்க பார்த்தா ராசாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிட்டு போல் இருக்க. பாப்போம். ராசா, இன்னைக்கு உனக்கு தீர்ப்பு. சிறுகுடிக்கு டிக்கெட் கொடுங்க. வண்டியை நிறுத்தாம ஓட்டு. நிறுத்தின உன் மூச்சை நிறுத்திடுவேன்.
சொல்லி எங்களை அனுப்புனதே அந்த பூதலிங்கம் தான். அதுவும் இல்லாம பூத்திருவிழாவில் ஜனங்க சாப்பிட போற பொங்க சோத்துல விஷத்தை கலந்துட்டான். முதல்ல போய் அவங்களை காப்பாத்துங்க. சாமிக்கு தீபம் காமிச்சோன்னு சாப்பிடலாம். என்ன சித்தி எப்பா சூடம் காட்டியாச்சு, எல்லாம் சாப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் யாரும் சாப்பிடாதீங்க. இந்த சோறை யாரும் சாப்பிடாதீங்க, விஷம் வந்திருக்கு. என்னது சாப்பாட்டுல விஷம் வந்திருக்கா? என்ன பார்த்தா? ஆமா நீ எப்ப ஜெயில இருக்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த பூதலிங்கத்தை ஊர் மக்கள் மதிக்கலைங்கிறக்காக அவர் அன்னதானங்கிற பேர்ல ஊரைய மயானமாக திட்டமிட்டிருக்காரு. ஐயோ இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? ஆத்தா இந்த அநியாயத்தை பாத்தியா? இந்த ஊர் மக்களுக்காக திருவிழாவுக்கே வந்தேன். என் கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு வந்தேன். 1000 செலவு பண்ணி அன்னதானம் எல்லாம் போட்டேன். இதே மேல பழி சுமத்துறானே. இதே மாதிரிதான் எங்க அப்பனே மேல பழி சுமத்துனா இது கேட்க ஆளே இல்லையா? நாட்டாமே ராசா, இந்த ஊர் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மை. அதுக்காண்டி வெச்சங்கிச்சன்னு பொய்ய சொல்லி பூதலிங்கம் பேர்ல பழிய போடாத. எல்லாரும் சாப்பிடுங்க. யாரும் சாப்பிடுங்க? சொல்றேன் நீ வாப்பா சாப்பிடலாம். கொஞ்சம் இரு. தம்பி என்ன சொல்றது கேப்பா. ஏய்யா விஷம்னு சொல்லி அதை எப்படிப்பா நம்புறது? அதானே இந்த சோறுல விஷம் நிரூபிக்கணும், அவ்வளவுதானே. கொஞ்சம் ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த ஊர் மக்கள் உயிர் காப்பாற்றப்படணும். நான் செத்து போனதுக்கு அப்புறமாவது இந்த பூதலிங்கம் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நீங்களும் இந்த ஊர் மக்களும் புரிஞ்சுட்டா சரி. கழுத்துல கட்டின தாலி நிலைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அம்மனோட போக்குழியில் இறங்கி அங்க பிரதட்சணம் செஞ்சேன். எங்க அப்பாவோட சதியை நிரூபிக்கணுங்கிறதுக்காக என் தாலியை நான் இழக்கணுமா? ரசத்தி, உன்னோட ஒரு தாலியை காப்பாத்தணுங்கிறது இப்ப எனக்கு முக்கியம் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான தாலியை இப்ப நான் காப்பாத்தி ஆகணும். பாத்தீங்களா ஐயா, நான் வச்ச சோத்துல உண்மையிலேயே விஷம் இருந்தா சாப்பிட்டு இப்படி மரமாறி நிப்பானா? சூரியன் செத்து இருக்க மாட்டான். 1000 பொண்ணுகளோட தாலியை காப்பாற்ற பெருமை பேசினானே, இவனை சும்மா விடக்கூடாது. இவ்வளவு வேற முன்னாடி 1000 அடி சவுக்கு அடிச்சாத்தா என் மனசுக்கு மதியாகு. எது சவுக்கு அடிக்கிறான்? நீங்க சொன்னதை காத்தா திருவிழாக்கா வந்தேன். இவன் அடிக்காம விடக்கூடாது. வாங்கய்யா. வேண்டாம் சொன்னா கேளுங்க. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். கலதி போ அந்த பக்கம். நான் இவ்வளவு நாளா உன் கொடுமையை எல்லாம் பொறுத்துட்டு இருந்ததே என் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்ப நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன காங்கய்யா யோசிக்கிற? அடி 1000 அடி அடி. அடிக்கிற அடி சாகணும்டா. சொல்லிட்டீங்கல்ல, என்ன மாப்பிள பாக்குற? சோத்துல விஷம் கலந்துருக்கு. நீங்க மாப்பிள சொல்லுது அத்தனை உண்மை. எப்படி சொல்ற? என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். பால்ல விஷம் வச்சு இந்த காங்கையனோட அப்பாவை கொன்னது இவர்தான். இந்த வருஷம் பூத்திருவிழால பொங்கச்சோர்ல விஷம் வைக்க சொன்னதும் இவர்தான். அதை மாத்தி வச்சது நான். இந்த ஊரையே அழிக்க திட்டம் போட்ட இந்த ஆளோட இவ்வளவு வருஷம் வாழ்ந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இதெல்லாம் ஏற்கனவே உன் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் உன்னை பத்தின எல்லா ரகசியம் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. பூதலிங்கம் காலம் பூரா விசுவாசம் இருந்தா எங்க அப்பாடியே பால்ல விஷம் வச்சு கொண்டவனா நீ. இனி உனக்கு நான் விசுவாசமா இருந்தாலும் வச்சுக்க.
இந்த ஆத்தாலே பொறுத்துக்க மாட்டான். உன்னை உயிரோட விட்டு வச்சா இந்த ஊருக்கு ஆபத்து. சொல்றது கேளுங்க. அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க சட்டம் இருக்கு. அதை நாம எடுக்க கூடாது. குத்தல கொடுக்க. ஆமாடா சொன்ன குத்தல குடுறா. உங்ககிட்ட என்னால புடுங்க முடியாதா? குடுறா குடுங்கடா. விட்டா சொல்லிருப்பான் போடுறது. மாப்பிள்ள, நான் பிறந்ததுல இருந்து வரட்டுக்கு வரத்துக்காகவே வாழ்ந்து பழகிட்டேன். அதை விட்டு கொடுக்க முடியல. அதுதான் இவ்வளவு தப்புக்கும் காரணம். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற காலம் வந்துருச்சு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. பாத்தீங்களாப்பா, பணக்காரன் பூரா கடைசியில தான் திருந்துறான். முதல்ல திரும்பி இருந்தா எத்தனை வய புலப்பான், எத்தனை உசுறு பாதுகாக்கப்பட்டிருக்கும், எத்தனை வய நல்லா வாழ்ந்திருப்பான். இனிமேலாவது முதல்லயே திருந்துங்கப்பா. திருந்தணும்.